என் பெயர் மலர். நான் ஒரு சாதாரண தமிழ் பெண். தற்போது கோயம்புத்தூரில் என் கணவருடன் வசித்து வருகிறேன். எங்களுக்கு திருமணமாகி 3 ஆண்டுகளாகின்றன. என் கணவர் பெயர் சுரேஷ். ஒரு தனியார் ஐடி நிறுவனத்தில் பணிபுரிகிறார். அவருக்கு வாரம் ஒரு முறை ஷிஃப்ட் மாறும். சில வாரங்கள் காலை ஷிஃப்ட், சில வாரங்கள் இரவு ஷிஃப்ட். நான் மட்டும் எப்போதும் வீட்டில்தான். ஒவ்வொரு நாளும் காலையில் அவர் அலுவலகம் செல்வதற்கு முன்பே நான் சமையல், வீட்டுச் சுத்தம், துணி துவைத்தல் எல்லாவற்றையும் முடித்து விடுவேன். அதனால் எனக்கு நிறைய காலியாக இருக்கும். ஆனால் வெறுமனே இருப்பது எவ்வளவு கடினம் என்று எனக்கு தெரியும். எங்கள் அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள அனைவருமே வேலைக்குச் சென்று விடுவார்கள். அப்போது அந்த இடமே பேய்க்கோட்டை மாதிரி அமைதியாக இருக்கும். தினமும் என்னுடைய வேலைகளை முடித்துவிட்டு பால்கனியில் நின்று சாலையில் போவோரை பார்த்து கொண்டிருப்பேன். டிவி, ஃபோன் எல்லாம் பார்த்து பார்த்து போரடித்து போய்விட்டது. எனவே ஒரு புது பொழுதுபோக்கை ஆரம்பித்தேன். ஆன்லைனில் புது புது பொருட்களை ஆர்டர் செய்து அவற்றை வாங்கி பயன்படுத்தி பார்ப்பது. விதவிதமான உணவுப் பொருட்களையும் ஆர்டர் செய்து சுவைத்து பார்ப்பேன். அது எனக்கு ஒரு சிறிய மகிழ்ச்சியை தந்தது. ஒரு நாள் காலையில் நான் முன்பே ஆர்டர் செய்திருந்த ஒரு பார்சல் வந்தது. வீட்டு கதவை தட்டிய ஒரு டெலிவரி பாய், "மேடம், உங்களுக்கு ஒரு பார்சல்" என்று கையில் கொடுத்தான். அவன் பெயர் கார்த்திக். மிகவும் மரியாதையாக பணிவாக பேசினான். "மாமி, உங்கள் ஆர்டர்" என்று சொன்னதும் எனக்கு சிரிப்பு வந்துவிட்டது. நான் சிரிக்க அவனும் சிரித்தான். அவனை பார்த்த வேளையில் என் மனதில் ஏதோ வித்தியாசமான உணர்வு பிறந்தது. ஆனால் அவன் உடனே கிளம்பிவிட்டான். மீள்கொக்கி. மறுநாள் மழை கனத்து பொழிந்தது. அந்த மழையில் நனைந்த அவன் மீண்டும் என் வாசலில் நின்றபோது என் வாழ்க்கையே திரும்பி பார்க்கும் ஒரு திருப்புமுனையை சந்திக்கப் போவதாக நான் அறியவில்லை. அடுத்த நாள் காலையில் சுரேஷ் வழக்கம் போல் வேலைக்கு கிளம்பிவிட்டார். ஆனால் விடியற் காலையிலிருந்தே மழை கொட்டித் தீர்த்தது. சட்டென்று குளிர் அதிகமாகிவிட்டது. என்னால் படுக்கையை விட்டு எழுந்திருக்கவே முடியவில்லை. எனக்கு ஒன்றும் செய்யத் தோன்றவில்லை. இருந்தாலும் பசி எடுக்க ஆரம்பித்தது. ஏதாவது சூடாகச் சாப்பிட வேண்டும் போலிருந்தது. உடனே போனை எடுத்து ஒரு ஹாட் ஃபுட் ஆர்டர் செய்தேன். 10 நிமிடங்களில் உணவு வந்துவிட்டது. வாசலில் நின்றது நேற்று வந்த அதே பையன் கார்த்திக் தான். ஆனால் இன்று மழையில் முழுமையாக நனைந்திருந்தான். அவன் பைக்கில் இருந்து இறங்கும்போது அவன் முகத்தை பார்த்ததும் என் மனதில் மீண்டும் அதே வித்தியாசமான உணர்வு எழுந்தது. அவன் சிரித்தான். நானும் சிரித்தேன். என் மனதுக்குள் ஒரு சிறிய சந்தோஷம் பிறந்தது. ஆனால் அது அப்போது பெரிய விஷயமாக தெரியவில்லை. நான் உடனே, "அடப்பாவம், நன்றாக நனைஞ்சிட்டீங்களே, வாங்க, உள்ள வாங்க" என்று அழைத்தேன். அவன் கொஞ்சம் தயங்கினான். "இல்ல மாமி, நான் இங்கேயே நிற்கிறேன். மழையில் நனைஞ்சதால கொஞ்சம் குளிக்குது, அவ்வளவுதான்" என்றான். "பரவாயில்லைப்பா, உள்ளவா, வெளியில் எப்படி மழை பெய்கிறது பார்த்தியா" என்று சொல்லி அவனை உள்ளே அழைத்தேன். அவனும் வந்தான். நான் ஒரு துண்டை எடுத்துக் கொடுத்தேன். "நன்றாக தலை துடைத்துக்கொள்" என்றேன். அவன் தலையை துடைத்துக் கொண்டான். நான் கிச்சனில் தட்டெடுப்பதற்காகச் சென்றேன். அப்போதுதான் என் மனதுக்குள் ஒரு கேள்வி எழுந்தது. சுரேஷ், இல்லாத வேளையில் ஒரு ஆணை வீட்டுக்குள் விடுவது சரிதானா? அவன் சிறுவனாக இருந்தாலும் நான் ஒருவனின் மனைவி. இது சரியா? என் மனம் என்னை திட்ட ஆரம்பித்தது. மீள்கொக்கி. உள்ளே வந்தவனை பார்த்தபோதே என் மனதில் ஒரு எச்சரிக்கை மணி ஒலித்தது. ஆனால் அதை நான் பொருட்படுத்த விரும்பவில்லை. என்ன நடக்கப் போகிறதோ? உண்மையைச் சொல்லப்போனால் அன்று நான் உணவு ஆர்டர் செய்ததற்கு காரணமே கார்த்திக் தான். நேற்று அவனை பார்த்ததிலிருந்து அவன் முகம் என் மனதை விட்டு அகலவில்லை. அவனே டெலிவரி செய்ய வருவான் என்று எதிர்பார்த்தேன். அவனும் வந்தான். மழையும் வேறு. இது எல்லாம் தற்செயலா? இல்லை, ஏதோ இணைப்பா? என் மனதுக்குள் பல கேள்விகள் எழ ஆரம்பித்தன. நான் என்னை மனதுக்குள் திட்டிக் கொண்டேன். "என்ன மலர், நீ இப்படி நினைக்கிறாயே? உனக்கு கல்யாணமாகி 3 வருஷம் ஆகுது. நீ ஒரு பொறுப்பான பெண். இந்த பையனை பார்த்து ஏன் இப்படி மனம் குழம்புகிறாய்?" ஆனால் என் மனமோ அலாரம் அடித்து கொண்டே இருந்தது. அந்த அலாரம் பயமா, ஆசையா, தனிமையா? எதுவுமே புரியவில்லை. நான் திடீரென்று கிச்சனிலிருந்து வெளியே வந்து, "சரிப்பா கார்த்திக்,
நீ இப்பவே கிளம்பு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்று சொன்னேன். அவன் சற்றும் எதிர்பாராமல், சரிங்க மாமி, ஒரு நிமிடம், ஃபேன் போட்டிருந்தேன், அணைச்சிட்டு போறேன், என் சட்டை இன்னும் கொஞ்சம் காய்ந்திருக்கு என்றான். எனக்கு கொஞ்சம் எரிச்சல் வந்தது. இல்லப்பா, நீ இப்போதே போ, என் புருஷன் வர நேரமாகுது என்று கனத்த குரலில் சொன்னேன். அவன் முகம் மாறிப்போனது. என்ன தவறு செய்தேன் என்று தெரியாதவன் போல என்னை பார்த்தான். என்னால் அவன் கண்களை பார்க்க முடியவில்லை. நான் திரும்பிக் கொண்டேன். பின்னர் கொஞ்சம் மென்மையாக, சாரிப்பா, அவர் தேவையில்லாம கோபப்பட்டு விடுவார், அதனால்தான் சொன்னேன் என்றேன். அவன் சிரித்துக்கொண்டே, பரவாயில்லை மாமி, நான் போறேன் என்று கிளம்பினான். மீள்கொக்கி கதவை சாத்தியதும் நான் சோஃபாவில் சாய்ந்து பெருமூச்சு விட்டேன். ஏன் இந்த பதட்டம்? நான் என்ன தப்பு செய்துவிட்டேன் என்று என்னையே கேட்டுக்கொண்டேன். ஆனால் அந்த கேள்விக்கு பதில் கிடைப்பதற்குள் மீண்டும் மணி அடித்தது. நான் சோஃபாவில் அமர்ந்து குளிர்சாதன பெட்டியின் காற்றை வாங்கிக் கொண்டிருந்தேன். மனதுக்குள் இருந்த பதட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக தணிந்தது. சரிதான், நான் அவனை உள்ளே அழைத்தது தப்புத்தான். ஆனாலும் நான் எந்த தவறும் செய்யவில்லை. அவனை வெளியே அனுப்பிவிட்டேன், இனி கவலைப்பட வேண்டியதில்லை என்று நினைத்தேன். அப்போதுதான் மீண்டும் கதவு மணி அடித்தது. யாரது இந்த நேரத்தில்? மனதில் சந்தேகம். சுரேஷ் சீக்கிரம் வந்துவிட்டாரோ? பயமாக இருந்தது. ஆனால் என்ன பயம்? கார்த்திக் போய்விட்டானே, நான் ஏன் பயப்பட வேண்டும்? வாங்க வாங்க என்று கூறிக்கொண்டே கதவை திறந்தேன். கதவுக்கு வெளியே நின்றது கார்த்திக். நான் அதிர்ச்சியடைந்தேன். என்னப்பா, இப்பத்தான் போனாயே, மறுபடியும் வந்துட்ட என்று கேட்டேன். அவன் சிரித்துக்கொண்டே, மாமி, என் ஹெல்மெட்டை உள்ளே வைத்துவிட்டு போயிட்டேன், அதை எடுக்க வந்தேன் என்றான். நான் உள்ளே தேடினேன், எங்கும் தெரியவில்லை. அவனே உள்ளே வந்து, இங்கதான் மாமி, பிரிட்ஜ் மேலே வைத்திருந்தேன் என்று எடுத்தான். அவன் வெளியே கிளம்பும்போது நான் அவனை முன்பு அப்படி துரத்தியதற்காக மனம் வருந்தியது. ரொம்ப சாரிப்பா, நான் பயத்தில் அப்படி நடந்து கொண்டேன். கொஞ்சம் உட்கார், ஃபேன் போடுகிறேன், காற்று வாங்கி கொண்டு போ என்றேன். அவன் பேசாமல் உட்கார்ந்தான். நான் கிச்சனுக்குச் சென்று அவனுக்கு காஃபி போடலாமா என்று யோசித்தேன். அப்போது மீண்டும் கதவு மணி அடித்தது. மீள்கொக்கி. இம்முறை நான் எதிர்பார்த்ததே நடந்தது. வாசலில் நின்றவர் வேறு யாருமல்ல, என் கணவர் சுரேஷ்தான். என் உடல் மரத்துப் போனது. நான் கதவை திறந்தேன். எதிரே சுரேஷ் நின்றார். இன்னைக்கு ஏன் சீக்கிரம் வந்துட்டீங்க என்று கேட்டேன். என் குரல் நடுங்குவதை மறைக்க முயன்றேன். அவர் சொன்னார், மழை பெய்து கொண்டே இருக்கு, அலுவலகத்திலும் வேலை ஓடல, அதான் வீட்டுக்கு வந்துட்டேன். அவர் பேசிக்கொண்டே உள்ளே வந்தார். அப்போதுதான் அவர் பார்வை ஹாலில் பட்டது. கார்த்திக் அங்கே இல்லை. அவன் சமயோசிதமாக உள்ளே இருக்கும் சேமிப்பு அறையின் கதவுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டான். சுரேஷ் என்னை முறைத்தார். நீ ஏன் இவ்வளவு பதட்டமாக இருக்கிறாய் என்றார். நான் என்ன சொல்வதென்று தெரியாமல் தடுமாறினேன். ஒண்ணுமில்லைங்க, நீங்க சட்டுன்னு வந்துட்டதால அதான் என்று முனகினேன். அவர் என்னை சந்தேகத்துடன் பார்த்து கொண்டே படுக்கை அறைக்குச் சென்றார். நான் உள்ளே போய் கார்த்திக்கை பார்த்தேன். அவன் கையை ஆட்டி, நான் வெளியே போயிடுறேன் மாமி என்று சைகை காட்டினான். ஆனால் படுக்கை அறையின் கதவு திறக்கும் சத்தம் கேட்டதும் மீண்டும் ஒளிந்து கொண்டான். சுரேஷ் வெளியே வந்து, நீ சமையலறைக்குப் போ, எனக்கு காஃபி போடு என்றார். நான் உள்ளே சென்றேன். அவரும் என் பின்னால் வந்தார். அந்தச் சமயம் பார்த்து கார்த்திக் யாருக்கும் தெரியாமல் வெளியேறிவிட்டான். நான் உள்ளுக்குள் ஆழ்ந்த மூச்சு விட்டேன். ஆனால் சுரேஷின் பார்வை இன்னும் விசித்திரமாக இருந்தது. இரவு முழுவதும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. மீள்கொக்கி. என்னை நானே கேட்டுக்கொண்டேன். நான் எந்த தப்பும் செய்யவில்லையே, பின்னே ஏன் இந்த குற்ற உணர்வு, ஏன் இந்த பயம்? சுரேஷ் அன்றிரவு வழக்கம் போல் உணவருந்திவிட்டு டிவி பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் என்னை எப்போதாவது ஒரு முறை பார்ப்பார். அந்த பார்வையில் கேள்வி இருந்தது, சந்தேகம் இருந்தது. நான் டிவியையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தேன். என் மனதில் ஒரே குழப்பம். நான் ஏதாவது தவறு செய்திருந்தால்
அதற்கு தண்டனை அனுபவிக்க தயாராக இருந்தேன். ஆனால் நான் எந்த தவறும் செய்யவில்லையே. மலர், இன்னைக்கு மதியம் யாராவது வீட்டுக்கு வந்தார்களா என்று திடீரென்று கேட்டார். என் இதயம் டக் என்று அடித்து கொண்டது. இல்லையே, ஏன் கேட்கிறீங்க என்றேன். அப்படியா, நான் வரும்போது கதவு சத்தம் கேட்டது போலிருந்தது என்றார். அது பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருக்கும் என்று சமாளித்தேன். அவர் பதில் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அவர் முகத்தில் இருந்த பாவனை எனக்கு உறுத்திக் கொண்டே இருந்தது. அன்றிரவு நான் படுக்கைக்குச் சென்றபோது என் மனதில் ஒரே கார்த்திக்கின் முகம்தான். என் கண்முன்னே அவன் நனைந்து நின்ற காட்சி, அவன் சிரிப்பு, அவன் பதட்டம். நான் அவனை வெளியே துரத்திய விதம், மீண்டும் உள்ளே அழைத்தது, எல்லாமே கனவு போல் தோன்றியது. சுரேஷ் என் அருகில் படுத்துக்கொண்டார். அவர் தூங்கிவிட்ட பிறகும் என்னால் உறங்க முடியவில்லை. நான் எழுந்து பால்கனிக்குச் சென்றேன். மழை நின்றிருந்தது. வானம் இருண்டிருந்தது. நாளை முதல் நான் இந்த மாதிரி ஆர்டர் எதுவும் செய்யக்கூடாது. இந்த டெலிவரி பையனை மறந்துவிட வேண்டும் என்று எனக்குள் சபதம் செய்தேன். ஆனால் மனதுக்குள் ஒரு குரல், அவனை உண்மையிலேயே மறக்க முடியுமா என்று கேட்டது. மீள்கொக்கி. மறுநாள் காலை எழுந்ததும் என் வாழ்க்கையை முன்போல் தொடர முயன்றேன். ஆனால் விதி எனக்கு இன்னொரு ஆச்சரியத்தை காத்து வைத்திருந்தது. அடுத்த நாள் காலை சுரேஷ் வேலைக்கு கிளம்பினார். நான் வழக்கம் போல சமையல், சுத்தம், துணி என எல்லாவற்றையும் செய்தேன். மனதை வேறு எங்கும் செல்லவிடாமல் பார்த்து கொண்டேன். இனி ஆன்லைனில் ஆர்டர் செய்ய வேண்டாம் என்று எனக்குள் சொல்லிக் கொண்டேன். என்னை நானே பிஸியாக்கிக் கொண்டேன். பால்கனியில் நின்று பறவைகளுக்கு உணவு போட்டேன். புத்தகம் எடுத்து படித்தேன். ஆனால் மனம் அலைபாய்ந்து கொண்டே இருந்தது. மதியம் 1 மணியளவில் கதவு மணி அடித்தது. நான் மெதுவாக எழுந்து கதவை திறந்தேன். எதிரே நின்றது கார்த்திக். என் முகம் சட்டென்று மாறியது. என்ன, நீ ஏன் வந்தாய் என்று கடுமையாக கேட்டேன். அவன் பதற்றத்துடன் சொன்னான், மாமி, நான் நேத்து என் வாலெட்டை இங்கேயே வைத்துவிட்டு போனேன். மறந்து போனது. இப்பத்தான் நினைவு வந்தது. தயவு செய்து தேடித் தர முடியுமா? எனக்கு ஒரே கோபமும் பயமும் வந்தது. உனக்கென்ன வேலை? நேத்து நீ போன பிறகு இங்கே எதுவும் கிடைக்கவில்லை. இனி வந்து தொலைக்காதே. என் வாழ்க்கையில் பிரச்சனை வேண்டாம் என்று சொல்லி கதவை சாத்திவிட்டேன். கார்த்திக் வெளியே நின்று, மாமி ப்ளீஸ், அது முக்கியமானது என்றான். நான் கதவை திறக்கவில்லை. சில நிமிடங்களுக்குப் பிறகு அவன் சென்று விட்டான். ஆனால் என் மனம் மீண்டும் குழம்பியது. நான் மிக கடுமையாக நடந்து கொண்டேனா? அவன் உண்மையிலேயே வாலெட்டை மறந்திருந்தால்? என் உள்ளம் என்னை குற்றவாளியாக உணர்ந்தது. மீள்கொக்கி. அன்று மாலை நான் வாலெட்டை தேடும்போது அது உண்மையிலேயே சோஃபாவின் அடியில் கிடப்பதைக் கண்டேன். என் கையில் அதை வைத்துக்கொண்டு நான் நின்ற நேரம் என்ன செய்வது என்று புரியவில்லை. நான் அந்த வாலெட்டை கையில் எடுத்தேன். அதை திறந்து பார்த்தேன். உள்ளே சில ரூபாய் நோட்டுகள், ஒரு ஏடிஎம் கார்டு, ஒரு சின்ன கடிதம். அந்த கடிதத்தில் அவன் தாயின் கையெழுத்தில், மகனே, கவனமாக இரு என்று எழுதியிருந்தது. என் மனம் கனத்தது. அவன் ஒரு சாதாரண டெலிவரி பையன். அவனுக்கு இந்த வாலெட் அவசியம். ஆனால் நான் அவனை எப்படி தொடர்பு கொள்வது? மறுபடியும் அவன் வீட்டுக்கு வரச் சொன்னால் சுரேஷுக்கு சந்தேகம் வந்துவிடும். நான் ஒரு முடிவு செய்தேன். அவன் வேலை செய்யும் நிறுவனத்தின் எண்ணை கண்டுபிடித்து அங்கு ஃபோன் செய்து வாலெட்டை அவன் அலுவலகத்துக்கு அனுப்பிவிடலாம். ஆனால் அதற்குள் கார்த்திக் மீண்டும் வந்துவிட்டான். இம்முறை கதவை தட்டாமல் வெளியிலேயே காத்திருந்தான். நான் கதவை திறந்ததும், மாமி, என்னை மன்னிச்சிடுங்க. என் வாலெட் இங்கேதான் இருக்கு. நான் உங்களுக்கு ஏதும் தொல்லை தர விரும்பல என்று கெஞ்சினான். நான் அவனை உள்ளே அழைக்காமல் வாசலிலேயே வாலெட்டை நீட்டினேன். இதோ உன் வாலெட். சோஃபா அடியில் கிடந்தது. இனி வரவேண்டாம் என்றேன். அவன் முகத்தில் நிம்மதி தெரிந்தது. ரொம்ப நன்றி மாமி. நான் இனி உங்க வீட்டு டெலிவரி வேண்டாம் என்று சொல்லிடறேன் என்று சொல்லிவிட்டு சென்றான். நான் கதவை சாத்தினேன். இப்போது எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்தேன். மீள்கொக்கி. ஆனால் சுரேஷ் அன்று மாலை வீட்டுக்கு வந்ததும், இன்று மதியம் நீ யாரிடம் வாசலில் பேசிக் கொண்டிருந்தாய் என்று கேட்டார். என் உடல் மீண்டும் பதற்றமடைந்தது. ஒண்ணுமில்லைங்க, ஒரு டெலிவரி பையன் வாலெட் மறந்து போனதை கொடுத்தேன்
என்று நான் படபடப்புடன் சொன்னேன். சுரேஷ் என் முகத்தை உற்று பார்த்தார். நேத்தும் அதே பையன்தானே? நான் வந்தபோது அவன் எங்கேயோ மறைந்தது போல் இருந்தது என்றார். என் நெஞ்சு டக் டக் என்று அடித்துக்கொண்டது. அவன் எங்கேயும் மறைக்கவில்லை. நீங்க வந்ததும் போயிட்டான் என்று திணறினேன். சரி சரி, சாப்பிடு என்று சொல்லிவிட்டு அவர் சாப்பிட உட்கார்ந்தார். ஆனால் அவர் பேசும் தொனியிலும் பார்க்கும் பார்வையிலும் ஒரு மாற்றம் இருந்தது. இரவு முழுவதும் அவர் அசாதாரணமாக அமைதியாக இருந்தார். நான் எதையாவது கேட்டால் ஒரு வார்த்தையில் பதில் சொல்வார். என்னை தவிர்க்கிறாரா அல்லது ஏதோ நினைத்து கொண்டிருக்கிறாரா? எனக்கு புரியவில்லை. நான் படுக்கைக்குச் சென்றதும் அவர் திடீரென்று கேட்டார், மலர், நமக்குள் எதுவும் மறைப்பு இருக்கிறதா? நீ என்னிடம் உண்மையைச் சொல். நான் அதிர்ச்சியடைந்தேன். இல்லையே, என்ன உண்மை? நான் ஒன்றும் மறைக்கவில்லை என்றேன். அப்படியா? அப்புறம் ஏன் இந்த பதட்டம்? நான் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நீ ஏதோ ஒளித்து வைப்பது போலிருக்கிறது என்றார். என் கண்களில் நீர் வழிந்தது. மீள்கொக்கி, அன்றிரவு நான் உறங்கவே இல்லை. என்னுடைய அப்பாவித்தனமான ஒரு செயல் என் திருமண வாழ்க்கையையே ஆட்டி படைக்குமோ என்ற பயம் என்னை வாட்டியது. மறுநாள் காலை சுரேஷ் வேலைக்கு கிளம்பும்போது நான் அவரிடம் கையெழுத்து போடவில்லை. அவரும் ஒன்றும் சொல்லாமல் சென்றார். நான் வெறுமனே சோஃபாவில் அமர்ந்திருந்தேன். என் வாழ்க்கையில் நான் செய்த எல்லா பிழைகளையும் நினைத்து பார்த்தேன். ஒரு டெலிவரி பையனை உள்ளே அழைத்தது தப்புதான். ஆனால் அதில் என்ன பெரிய தவறு? நான் அவனை காதலிக்கவில்லை. நான் ஒரு கணத்தில் பலவீனமடைந்தேன். அவ்வளவுதான். சில மணி நேரங்களில் கதவு மணி அடித்தது. நான் எதிர்பார்த்தேன். அது கார்த்திக் இல்லை, சுரேஷ் தான். அவர் மதிய உணவு இடைவேளையில் வந்திருந்தார். மலர், நான் நேற்று இரவு முட்டாள்தனமாக பேசிவிட்டேன், மன்னித்துவிடு என்றார். நான் அழுதுவிட்டேன். நான் தான் தப்பு செய்தேன், ஒரு அந்நியனை உள்ளே அழைத்தேன் என்றேன். அவர் சொன்னார், எனக்குத் தெரியும், அந்த பையன் என் நண்பனின் தம்பி. அவன் என்னிடம் நேற்று மாலை போனில் சொன்னான், உன்னிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டான். நீ ஒன்றும் பெரிதாக தவறு செய்யவில்லை. நான் அதிர்ந்து போனேன். சுரேஷ் தொடர்ந்தார், ஆனால் இனி எந்த ஆணையும் நான் இல்லாத நேரத்தில் வீட்டுக்குள் அழைக்காதே. நீ ஒரு பொறுப்பான பெண். நான் உன்னை நம்புகிறேன். நான் அவரை கட்டி அணைத்துக் கொண்டேன். அன்று முதல் நான் என்னுடைய எல்லைகளை உணர்ந்து கொண்டேன். கார்த்திக்கை நான் மறக்க முயன்றேன். ஆனால் அவன் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம், தனிமை எவ்வளவு ஆபத்தானது என்பதை நான் ஒருபோதும் மறக்கவில்லை. முடிவு, இறுதி மீள்கொக்கி. சில வாரங்களில் நான் ஒரு சிறு வீட்டுத் தொழில் ஆரம்பித்தேன். இனி நான் தனிமையில் இருப்பதில்லை. சுரேஷும் எனக்கு ஆதரவாக இருக்கிறார். டெலிவரி பாய் கார்த்திக், அவர் எங்கள் குடும்ப நண்பராகிவிட்டார். சில சமயங்களில் நாம் பயப்படும் விஷயங்களே நமக்கு பாடமாக மாறும்.